Hi dear students, welcome back to TN English channel. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஏன்னா நீங்கள் புதுசாக வந்து 11th ஸ்டாண்டர்டில் இப்போ தான் வந்து ஒரு 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள், எந்த மாதிரி கொஷின்ஸ்னால் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நான் சில டிப்ஸ் நான் வேறு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோன்னா 1 மார்க்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ்க்கு வந்து 1 மார்க்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சினானிம்ஸ் வந்திருக்கு. இந்த சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிற க்ளாசரி அண்ட் இம்பார்ட்டண்ட் ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதுலேருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆன்டோனிம்ஸும் இதே போல் நீங்கள் எந்தெந்த வேர்ட்ஸ்னால் சினானிம்ஸ் படிச்சிங்களோ அந்த வேர்ட்ஸோட ஆன்டோனிம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 6 கொஷின்ஸ் இதில் போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுற சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன காம்பினேஷனில் அந்த காம்பவுண்ட் வேர்டு வந்திருக்கு, ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னால் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதனால் சேம் தான். ஸோ இதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 11 and 12 பாருங்கள். இடியம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இடியம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக்கில் இருக்கிற இடியம்ஸை வந்து தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இடியம்ஸ்க்கு வந்து நான் வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது சூஸ் த ரைட் டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம், அதுவும் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். அதே போல் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்ஸ். இப்போது இங்கே பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யார்? லங்ஸை ட்ரீட் பண்ணுற டாக்டரை வந்து நம்ம பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ். ஸோ அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஆர்டிக்கல் எல்லாமே வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே போதும். அதில் இருந்து தான் கேட்பாங்க. தென் டிட்டர்மினஸ் இருக்குது, ப்ரெப்போசிஷன் அண்ட் கிளிப்டு வேர்ட். ஸோ இதெல்லாமே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா பொய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். சேம் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 செட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணி தான் இருக்கும். ஈச் செட் கேரிஸ் 2 மார்க். அப்போது 8 மார்க்ஸ் டோட்டலாக. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கொடுத்துருக்கிறதே வந்து நம்ம படிக்க போகிறது வந்து 4 யூனிட்ஸ் தான் படிக்க போகிறோம் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ எனி 3 யூனிட்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. 3 யூனிட்ஸில் இருக்கிற 3 போயம்ஸ், ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் இருக்கிற போயம்ஸ் நீங்கள் தரவு பண்ணாலே போதும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 4 செட் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட், இதுவும் வந்து 2 மார்க்ஸு. இப்போ கிராமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்டைரக்ட் ஸ்பீச் வருது. த டீச்சர் செட் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் யூ ஆல் சப்மிட்டட் யுவர் ரெக்கார்ட் நோட் புக்ஸ். அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? த டீச்சர் ஆஸ்க்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் தே ஆல் ஹேவ் சப்மிட்டட் தேர் ரெக்கார்ட் நோட் புக்ஸ். ரொம்பவே சிம்பிள். டைரக்ட் இன்டைரக்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ரூல்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து டைரக்ட் இன்டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28 and 29 பாருங்கள். சேஞ்ச் த வாய்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ, அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸு. இந்த இஃப் கிளாஸ்க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அக்செப்ட் திஸ் ஆஃபர். இதை வந்து பிகின் வித் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த வேரை தூக்கி முன்னாடி போடணும் இஃப்பை எடுத்துகிட்டு. ஸோ வேர் ஐ யூ ஐ வுட் அக்செப்ட் திஸ் ஆஃபர், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இஆர்சி. இஆர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்பாங்க. அதில் எனி 2 நம்ம எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கான இஆர்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் நம்பர் 31 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயம் கேட்டிருக்காங்க. 32 கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர் கேட்டிருக்காங்க. 33 லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் கேட்டிருக்காங்க. ஸோ எனி 3 போயம் வந்து நீங்கள் இஆர்சி தரவு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 2 மார்க்ஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எதோ அது மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் இல்லை 4 யூனிட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஆல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ, அதாவது ரெசிபி, ஏதாவது ஒரு ரெசிபி மேக்கிங் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ ரெசிபி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பை சார்ட். கொஷின் நம்பர் 30 பார்த்தீங்கன்னா நமக்கு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 39 நோட்டீஸ். நோட்டீஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10th ஸ்டாண்டர்ட்லேயே நான் கொடுத்துருந்தேன் எப்படி வந்து நோட்டீஸ் வந்து எந்த
நோட்டீஸ் கேட்டாலுமே ஒரு காமன் ஃபார்மட் வச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை நம்ம இங்கே பாருங்கள். அதே போல் எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ, ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு 41 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் இருக்கும், அதாவது இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராகிராஃப் நம்ம கேட்டிருக்காங்க, போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியும் கேட்டிருக்காங்க, லின் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் ஆஃப் அ லேடியும் அந்த மேரி கோமோட பேராகிராஃப், இது ரெண்டுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அது ரெண்டுமே படிச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் பாக்ஸிங் குயின் அண்ட் போர்ட்ரேட் ஆஃப் லேடி, இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு போயம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 போயம் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட்கான சப்ளிமெண்ட்ரி படிச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே 2 யூனிட் படித்தா போதும். நமக்கு 4 யூனிட்ஸ் தான் தேவை அப்படின்றதால 2 படித்தா போதும். அது 2த்தில் ஒன்று வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் ஆர் சம்மரி. இதில் உங்களுக்கு நோட்ஸா இல்லை சம்மரியான்றது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ அது கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லெட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ரு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனி ஒன் லெட்டர் நீங்கள் எழுதி தான் ஆகணும், அதனால் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர்ஸ் ஆர் ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ், அதாவது செமாண்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, செமாண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2த்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஸ்பாட் த எரர்ஸ் போகாதீங்க, செமாண்டிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இதுக்கு போயிடுங்க. ஏன்னா ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். த மானிட்டர் டிஸ்பிளேஸ் த மெனு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மானிட்டர் வரக்குள்ள கம்ப்யூட்டர், அதுக்கு ரெலவெண்ட்டான வேர்ட்ஸ். வெரைட்டி ஆஃப் பேடினா அது எதுக்கு, அக்ரிகல்ச்சர். தேர் இஸ் நோ ட்ராப் அவுட் இன் ஸ்கூல்ஸ் நவ், அப்போ ட்ராப் அவுட் ஸ்கூல்ஸ்னு வருது, எஜுகேஷன். எவ்ரி ஃபிசிஷியன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் நெகட்டிவ் ரிப்போர்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு டயக்னோசிஸ். ஃபிசிஷியன் வருது, ரிப்போர்ட் வருது, அப்போ மெடிசன். 2 men ministers were appointed in the first cabinet after independence. மினிஸ்டர்ஸ் வருது, கேபினெட் வருது, அப்போ இது வந்து பாலிட்டிக்ஸ். ஈஸியாக இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 47 ரொம்ப 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 ஈஸியானது. பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதினாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2த்தில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஆப்ஷன் வந்து 47ல் ஏ தான். இந்த பேசேஜ் ரைட்டிங் உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் கால்குலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே.